கர்த்தரோடு சஞ்சரிப்பது எப்படி? கர்த்தரோடு நம்ம ஜெபிக்கும்போது மாத்திரமே அவரை நினைக்கிறோம். ஆனால் அப்படியல்ல, நியமிக்கப்பட்ட ஒரு மணமகளோ இல்லை மணமகனோ தன் துணையை எப்பேற்பட்ட வேலை நேரத்திலையும் நினைவுகளோடு பிரியத்தோடு அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அப்போது நேரமின்மையே அவங்களுக்கு தோன்றாது. மணிக்கணக்காக பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு கேட்டாலே அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு பிரியமாக இருக்கிறது தான் கர்த்தர் நம்மக்கிட்ட விரும்புகிறாரு. அதுதான் சொல்லப்படுது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்று வெளிப்படுத்தல் 2:4 சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அபிஷேகம் பெற்ற போது ஆரம்பத்தில் இருந்த நெருக்கம், அன்பு கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் இருக்கணுங்கிறது தான் அவரோட வாஞ்சை, அவருடைய அன்பு, அவருடைய எதிர்பார்ப்பு. இது முதலாவது இருக்கும் பொழுது நம் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கிறோன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஆமென்.